லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் சொன்னதை போலவே இன்றைக்கு கூட்டணி ஆட்சியை அமைத்திருக்கிறாரு. 1952க்கு பிறகு ராஜாஜி எப்படி 1952 கூட்டணி ஆட்சி அமைத்தாரோ ராஜாஜியுடைய பாதையில் ஜோசப் விஜய் அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக நீதி என்பது சொல்லில் மட்டும் இல்லாமல் செயலையும் காட்டியிருக்கிறாரு. 7 பட்டியலில் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் அரசியலமைப்பு சட்டம் 35 அமைச்சர்கள் சொல்லுது. இது வரைக்கும் 33 பேர் விஜய் அவர்களோட சேர்த்து. இன்னும் 2 இருக்குது. விசிக, ஐயுஎம்எல் கண்டிப்பாக இடம்பெறும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அரசியல் மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறாரு. 1952க்கு பிறகு அந்த ஒரு அரிய நிகழ்வு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன முதற்கட்டமாக? இல்ல, நீங்கள் சொன்னதிலிருந்து நான் ஒரு செய்தியை ரொம்ப கவனமாக உள்வாங்கிக் கொள்கிறேன். இது பெரியார் கொள்கை வழிகாட்டி, அஞ்சலை அம்மாள் கொள்கை வழிகாட்டி, வேலு நாச்சியார் கொள்கை வழிகாட்டி என்றெல்லாம் விஜய் சொன்னார். நான் இது அஞ்சலை அம்மாள் வழி வந்திருக்கிற அரசு, வேலு நாச்சியார் வழி வந்திருக்கிற அரசு, பெரியார் வழி வந்திருக்கிற அரசு என்று நினைத்தேன். இப்போது உங்களுடைய பேச்சிலிருந்து நான் ஒரு செய்தியை உள்வாங்கிக் கொள்கிறேன். இது ராஜாஜி வழி வந்திருக்கிற அரசாக இருக்கிறது. இது பெரியார் வழியும் அல்ல, வேலு நாச்சியார் வழியும் அல்ல, அஞ்சலை அம்மாள் வழியும் அல்ல. அப்போ நீங்க 1950களினுடைய துவக்கத்தில் இருந்த கூட்டணி ஆட்சி இப்போது வந்திருக்கிறது என்று சொன்னால், இங்கே அதற்கான தேவை இதுவரை எழவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரே ஒரு முறைதான் 2006ல கலைஞர் மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாரு. அப்போ கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருந்தது. அப்போதும் கலைஞருடைய ராஜதந்திரம் அதற்கு வாய்ப்பளிக்காமல் மாநிலத்தினுடைய ஒரு முழுமையான ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகமே தந்தது. இதுவரைக்கும் அப்படி ஒரு சூழல் வரலையே. இன்னைக்கு அந்த சூழல் வந்திருக்கு. விஜய் சொன்னதை செய்திருக்கிறாரா? சொன்னதை செய்திருக்கிறார். எதன் பொருட்டு செய்திருக்கிறார்? அவருக்கு ஒரு கட்டாயம் எழுந்திருக்கிறது, அதன் பொருட்டு செய்திருக்கிறார். ஏன்னா, நான் முந்தா நாள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பே. சண்முகம் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும், நேத்து அயோத்திதாச பண்டிதருக்கு மாலை அணிவித்து விட்டு ஆதவர்ஜுனா வெளிப்படுத்தி இருக்கிற அந்த வார்த்தை விளையாட்டுகளும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். நாங்க அதிமுகவினுடைய ஒரு பாட்டு உள்ள வந்தா ஆதரிக்க மாட்டோம், எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம்னு சொன்னதற்கு பிறகு ஐயுஎம்எல் விசிகாவும் பங்கேற்கணும்னு எங்க தலைவர் விரும்புறாருன்னு நேற்றைக்கு ஒரு கருத்து ஆதவர்ஜுனா தெரிவிக்கிறாருன்னா, அப்ப என்ன சொல்ல விரும்புறார் ஆதவர்ஜுனா அப்படின்னா, நீங்க அமைச்சரவையில பங்கேற்று விட்டால் உங்களால் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் பதிவு செய்ய முடியாது, எனவே நீங்கள் அமைச்சரவையில் பங்கேற்று விடுவது என்பது எங்களுடைய ஆட்சிக்கு நல்லதுன்னு சொல்றாரு அவர். இல்லைன்னா ஏன் தோழர் சண்முகம் கருத்தை ஒட்டி இன்றைக்கு ஆதவர்ஜுனா அப்படி ஒரு கருத்தை, அயோத்திதாச பண்டிதருடைய பிறந்த நாளில் அப்படி ஒரு கருத்து வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து எழுகிறதுன்னு நான் பாக்குறேன். இப்ப ஐயுஎம்எலுக்கும் விசிகாவுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. 35 பேர் அமைச்சர்களாக இருக்க முடியும் முதலமைச்சரோடு சேர்த்து. 33 பேர் தான் பதவி ஏற்றிருக்கிறாங்க. 2 பேருக்கான வேக்கன்ட் இருக்குன்னா, ஆமா 2 பேருக்கான வேக்கன்ட் இருக்கு. ஓரிரு நாள் அது இட்டு நிரப்பப்படும். இப்ப விசிகாவுக்கு இது ஒரு பெரிய மைல்கல் தான். அந்த திரும்ப தொடர்ச்சியாக என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாரு. இது வரைக்கும் அதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டு அரசியல்ல உருவாகல. திமுகவும் அதை உருவாக்குறதுக்கான சூழலை களத்துல தயார்படுத்தல அப்படின்றது தானே இப்ப இவங்க சொல்ற குற்றச்சாட்டு. அது அப்படியே தான் நம்ம உள்வாங்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப இவர்கள் வாய்ப்பு கொடுத்துட்டதுனால இவங்க சொல்ற எல்லாமும் அந்த குற்றச்சாட்டுகளினுடைய அடிப்படையிலே தான் வந்துடும். நீங்க ஏன் வாய்ப்பு கொடுக்கல? திமுகவுக்கும் 2006ல ஒரு சூழல் இருந்துச்சுல்ல, அப்ப ஏன் வாய்ப்பு கொடுக்க தவறுச்சு திமுக அப்படின்லாம் கேட்பாங்க. அப்ப அண்ணன் விசிக கூட்டணியில இல்ல, திரும்ப அண்ணன் கூட்டணியில இல்ல, அதிமுக கூட்டணியில போட்டிட்டு தான் அவர் வெற்றி பெற்று இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதெல்லாம் ஒரு பழைய காலத்து செய்திகள். பட்டியலினத்தை சேர்ந்த மக்களை அதிகமாக அகாமடேட் பண்ணிட்டாருன்னா, அண்ணன் விஸ்வநாதனை அகாமடேட் பண்ணது காங்கிரஸ், இவரை அகாமடேட் பண்ணல. அதே நேரத்துல 2 பார்ப்பனர்களுக்கு இடம் கொடுத்திருக்காரு. அதுதான் ஒருவேளை சமூக நீதிக்கான பாய்ச்சல்னா ஆருடம் கரிக்கிறாங்களோ அப்படின்னு நான் பாக்குறேன். இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க தொடர்ச்சியாக 2 அமைச்சர்களுக்கு சிறுபான்மை சமூகத்துல குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு தரும் எல்லா அரசும். ஜெயலலிதா அம்மையார் நிலோஃபர் கபிலையும் வச்சிருந்தாங்க, அதே போல இவரையும் வச்சிருந்தாங்க, ரஹீமையும் வச்சிருந்தாங்க. ஆனா அண்ணன் டிபிஎம் மொய்தீன் கானும் இருந்தாரு, எஸ்என்எம் உபயதுல்லா அண்ணனும் இருந்தாரு. கடந்த ஆட்சியில ஆவடி நாசரண்ணனும் இருந்தாரு, செஞ்சி மஸ்தானனும் இருந்தாரு. அதன் பிறகு அது ஒன்னாக மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரே ஒருவருக்கு தானே வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப அது சமூக நீதியினுடைய பின்னடைவா? சமூக நீதிக்கான பாய்ச்சல்ங்கிறது 2 பார்ப்பனர்களை சேர்த்தது மட்டும் தானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு.
6 பேர் வந்துட்டாங்க பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், இது ஒரு பெரிய யுக புரட்சி அப்படின்னா, போன ஆட்சியில அண்ணன் மதிவேந்தன் இருந்தாரு, அதே மாதிரி கயல்விழி செல்வராஜ் அக்கா இருந்தாங்க, அதே போல கோவி செழியன் இருந்தாரு. அப்ப இதெல்லாம் எந்த புரட்சியில வரும்? இப்ப உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களே புறக்கணிக்கப்பட்டிருக்குங்கிற செய்தியை பார்க்கிறோம். திருவாரூர் மாவட்டம் முற்றாக புறக்கணிக்கப்பட்டுருச்சு, அங்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல. நாகப்பட்டினம் மாவட்டம் முற்றாக புறக்கணிக்கப்பட்டுருச்சு, அங்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல. திருநெல்வேலி புறக்கணிக்கப்பட்டுருச்சு, அங்க வாய்ப்பு இல்ல. அப்போ இப்படியெல்லாம் வந்து சில மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுகிற போது இருக்கிற இடத்தை வைத்து இட்டு நிரப்புகிற ஒரு பணிய செய்தாக வேண்டியிருக்கு. சென்னைக்குள்ளேயே வந்து இத்தனை அமைச்சர்களை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்ரீபெரும்புத்தூர்ல தனி தொகுதியில வெற்றி பெற்றவரு, அதனால கொடுத்தாகணும். அரக்கோணத்துல தனி தொகுதியில வெற்றி பெற்றவரு, அதனால கொடுத்தாகணும். அந்த பக்கம் நாமக்கல், தருமபுரி இந்த டிவிஷன்ல ராசிபுரம் ஒண்ணுதானே கொடுத்தாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. தனபாலுடைய பையனுக்கு தானே இருக்கு. அப்போ கட்டாயத்தின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறது சமூக நீதியா திராவிட அப்படிங்கிறதையும் கட்சிகள் செய்யாதது ஒண்ணு. திராவிட கட்சிகள் வந்து பார்ப்பன எதிர்ப்பு அது மாதிரி பேசினா கூட இப்ப இடைநிலை சாதிகளுக்கு தான் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா தாவேக அரசு அமைந்த பிறகு தலித்துகளுக்கு, அவர்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு இந்த இல்லையா? 27 பேரு தலித்துகள் போட்டியிட்டதாக ஒரு புரளி கிளப்பப்பட்டது. அதோட சேர்த்து சொல்றீங்களா நீங்க? அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இது தொடர வேண்டும்னு நாம வாழ்த்துவோம். சமூக நீதியின் அடிப்படையில் அதுதான் சரி. ஆனா பொய்யோடு சேர்ந்து கட்டமைக்கப்படுகிற செய்திகளும் இருக்குல்ல, ஊதி பெரிதாக்கப்படுகிற பிம்பங்களும் இருக்குல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அதற்குள்ள நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த முயற்சி என்பது ஒரு புதிய முயற்சி தான். உண்மையிலேயே விஜய்க்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா நீங்க வந்து இத்தனை பெரிய அமைச்சரவையில் இத்தனை வாய்ப்புகளை தலித்துகளுக்கு, அதுல 6ன்றாங்கல்ல, அதுல 1 காங்கிரஸோட கணக்கு, 5ன்னு நீங்க வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தா கடந்த ஆட்சி காலத்துல 4 இருந்திருக்கு, இந்த ஆட்சி காலத்துல 1 கூடுதலாக 5 இருக்கு. அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. நம்பர்ஸ் எல்லாம் 5 தானே சார். கடந்த முறை 4, இந்த முறை 5 சார். காங்கிரஸோடது 1 சார். காங்கிரஸ் கோட்டாவையும் சேர்த்து விஜயோட கணக்குல நீங்க சேர்க்கக்கூடாது. ஒருவேளை காங்கிரஸ் மயிலாடுதுறையில வெற்றி பெற்ற வேட்பாளரையோ, அல்லது விளவங்கோட்டுல வெற்றி பெற்ற வேட்பாளரையோ, குளச்சல்ல வெற்றி பெற்ற வேட்பாளரையோ கொண்டு வந்து அமைச்சரவையில சேர்த்திருந்தா 5 தான் எண்ணிக்கை. அப்ப காங்கிரஸ் எண்ணிக்கை தான் 1, அது தாவேகாவினுடைய எண்ணிக்கைன்னு கணக்குல சேர்க்கக்கூடாது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். 2 வாய்ப்புகள் ஐயுஎம்எலுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும். இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்கன்றதுதான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பேசுபொருள். அண்ணன் திரும்ப காலையில இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு. காலைல போயிட்டாரு பதவி ஏற்பு விழாவுக்கு, வன்னியரசு தோழரோடு கிளம்பி போயிருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து எதை உணர்த்துதுன்னா, அண்ணன் திரும்ப 100 விழுக்காடு பங்கேற்க போகிறார் அப்படின்னு. நான் அதுதான் முன்னாடியே சொன்னதை போல, திமுக அந்த வாய்ப்பை உருவாக்கல. உருவாக்குறதுக்கான சூழல் திமுகவுக்கு அமையல. இப்ப தாவேக அந்த வாய்ப்பை உருவாகி இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம் என்று விசிக நினைக்கிறது. அதுல ஒண்ணும் தப்பு இருப்பதாக நான் நினைக்கல. ஆனா இல்ல, அந்த திருமாவளவனுடைய வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ நீங்க சொல்றீங்க திமுக உருவாக்கல, காலம் மாறிடுச்சு, விஜய் சொன்னது போல கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்துட்டாரு, இதை தான் திராவிட கட்சிகள் செய்ய தவறிடுச்சுன்னு சொல்றீங்க. இப்போ வரும் காலங்களிலும் இப்போ கூட்டணி ஆட்சி இருந்தாதான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும் இல்லையா? இப்போ தாவேக்காவோட ஆட்சியில பங்கு பெற்றுட்டாங்கன்னா அவர்களோடு சேர்ந்து தான் தேர்தலில் போட்டியிடுவாங்க. இனி வரும் காலங்களில் திராவிட கட்சிகள் எழ முடியாத ஒரு சூழலுக்கு போகும் அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, எழ முடியாத சூழலுக்கு திராவிட கட்சிகள் போகும் அப்படின்னா எந்த கட்சியை சொல்றீங்க? அதிமுக, திமுக 2 கட்சியும் தானே. அதிமுக எழ முடியாத இப்போதைக்கு சூழலுக்கு திமுகவும் போயிடுச்சு. அதிமுகவும் இல்ல இல்ல, திமுகவும் தனித்து அதிமுக விடப்பட்டுருச்சு இல்லையா? இல்ல, அதிமுக எழ முடியாத சூழலுக்கு போயிடுச்சு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. திமுக எழ முடியாத சூழலுக்கெல்லாம் போகல. ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கு. அதனுடைய தலைவரே தோல்வியை தழுவிட்டார் இல்லையா? திமுக யாரும் எதிர்பார்க்காத தோல்வியை சந்திச்சிருக்கு. ஆனா மோசமான தோல்வி இல்ல. எதிர்க்கட்சிக்கான முழு அந்தஸ்து அந்த கட்சிக்கு கிடைச்சிருக்கு. எதிர்க்கட்சி நிலையிலிருந்து தடுமாறிடுச்சா அந்த கட்சி? ரொம்ப வீக்கா போயிடுச்சா? 2011 பெற்றதை போல குறைவான எண்ணிக்கையில வெற்றிகளை பெற்றிருக்காங்களா? இல்ல, லார்ஜ் நம்பர்ஸ் தான். பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல. வாக்கு சதவீதமும் பெரிய வித்தியாசம். ஆனா எதிர்பாராத தோல்வியை அந்த கட்சி சந்திச்சிருக்கு. அந்த தலைவரே தோல்வி அடைஞ்சிட்டாருன்றது கட்சிக்குள்ள ஒரு பெரிய செட்பேக். யாரால் இந்த தோல்வி ஏற்பட்டுச்சுன்னு ஆய்வு மேற்கொள்கிற அளவுக்கு ஒரு கட்டாயம் அந்த கட்சிக்குள்ள எழுந்திருக்கு. அந்த கட்சி மீட்டுருவாக்கத்துக்கு தயாராகும். எந்த விதமான சிக்கலும் இல்லை அந்த கட்சிக்குள்ள. கொள்கையில தளர்வு இருக்கா? கட்டமைப்பில் தளர்வு இருக்கா? கட்சிக்காரர்களுடைய வேகத்தில் தளர்வு இருக்கா? ஒண்ணும் இல்ல. அதிமுகவுமே நீங்க அவ்வளவு குறைத்து மதிப்பிட வேண்டாம்னு நினைக்கிறேன். 47 நம்பர்ஸ்ன்றது ஒன்றும் சின்ன நம்பர்ஸ் இல்ல.
தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு இவ்வளவு பெரிய நம்பர்ஸ் கிடைச்சிருக்குதுங்கிறது சட்டப்பேரவையில ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இடம் தானே. அது எப்படி குறைத்து மதிப்பிட முடியும்? அதிமுகவினுடைய கட்டமைப்பு பலகீனப்பட்டு போச்சு. நான் சொன்ன கொள்கை தளர்ச்சி வந்துருச்சு. கட்டமைப்பு பலகீனம் ஏற்பட்டு போச்சு. அதனால அந்த கட்சி அழிவினுடைய விளிம்பில் நிற்குது. இது நிரந்தரம் இல்ல. இதை விட பல தோல்விகளை எல்லாம் அதிமுக சந்திச்சிருக்கு. என்ன ஒண்ணு, அதிமுக மெஜஸ்டிக் லீடர்ஷிப் இல்ல. அதிமுகவில் தலைவர் என்று காட்டுவதற்கு ஒருவர் கூட இல்லாமல் போய்விட்டார். எடப்பாடி பழனிசாமியை தலைவராகவே தமிழ்நாட்டு மக்கள் யாருமே ஏற்கல. அதான் யதார்த்தமான உண்மை. ஆனா திமுகவுக்கு அந்த நெருக்கடி இல்ல. திமுகவுக்கு கரிஸ்மேட்டிக் லீடர் ஒருத்தர் இருக்காரு. அதை தாண்டி யங் சாம்னு நீங்க ஆங்கிலத்துல சொல்கிற அளவுக்கு ஒரு இளம் தலைவர் ஒருவர் கிடைத்திருக்கிறாரு திமுகவுக்கு. அது எழுச்சியோடு பயணத்தை மேற்கொள்ளும். அதுல ஒண்ணும் பெரிய தொய்வுலாம் இல்ல. ஆனா நீங்க ஒரு முக்கியமான செய்தியை வச்சிருக்கீங்க. இனிமேல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் கூட்டணி கட்சி என்றுதான் மாறுமா, கூட்டணி ஆட்சி என்றுதான் போகுமா அப்படின்னா அதை விஜய் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாருங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்ப இந்த 25 பேரினுடைய நிலைமை என்னன்னு தெரியல. திரிசங்க நிலையில இருக்காங்க 25 பேரு. குற்றத்தை செஞ்சுட்டாங்க. தண்டனை உண்டா இல்லையா? தண்டனை உண்டுன்னா அந்த 25 இடத்தை ஆக்குபை பண்ண போறது விஜய்க்கு ஒரு மேஜர் ரோல் இருக்கு. அப்ப விஜய் அந்த மேஜர் ரோலை பிளே பண்ணிட்டாருன்னா, விஜய் பிளே பண்ற மேஜர் ரோல் இருக்குல்ல, அது இந்த விசிகாவினுடைய IUML இடத்தை காலி பண்ணிடும், காங்கிரஸோட இடத்தை காலி பண்ணிடும். அப்ப என்ன செய்வார் விஜய்னு பார்ப்போம். அப்பதான் உண்மையிலேயே ஆட்சியில் பங்கு கொடுத்திருக்காரா விஜய்ன்றது தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம். ஆனா திமுக அழிவினுடைய விளிம்புல இருக்கு. திமுக ஒரு மிகப்பெரிய தொய்வை சந்திச்சிருச்சு. அதெல்லாம் இல்ல. திமுக எழுந்து நிற்கும். அதற்குண்டான வல்லமை திமுகவுக்கு இருக்கு. ஆனா திமுக என்ன தவறு செய்திருக்குங்கிறத உண்மையிலேயே உணர வேண்டிய கட்டாயம் இந்த காலத்துல எழுந்திருக்குன்னு நான் பாக்குறேன். இந்த 5 ஆண்டுகளாக அமைச்சர்கள் செய்த தவறு என்ன, மாவட்ட செயலாளர் செய்த தவறு என்ன, எதில் கவனம் செலுத்திய தவறியது? விஜய்ன்னு ஒருத்தர் இவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்றாருன்றத நீங்களும் நானும் உணராமல் இருந்தால் சரி. ஒரு மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சிக்கு 1000 வாய்ப்புகள் இருந்தது. எத்தனையோ விங்ஸ் இருக்காங்க, அந்த கட்சிக்குள்ள அணிகள் இருக்காங்க. கள ஆய்வுகள் பல கணக்காக மேற்கொண்டாங்க. இதையெல்லாம் தாண்டி அரசு கையில் இருந்தது, உளவுத்துறை கையில் இருந்தது. ஏன் அதை கணிக்க தவறுனாங்க? அப்ப அதையாவது உணரணும்ல. அதற்கு பேக்எண்ட்ல ஒர்க் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம், கடந்த காலத்துல பிரசாந்த் கிஷோர், இப்ப வேற ஒரு டீம் எல்லாம் பேர் சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அதெல்லாம் பார்க்கணும்ல. எனவே அது ஒரு ஆய்வுக்கான காலம் திமுகவுக்கு. அவ்வளவுதானே தவிர திமுக அதல பாதாளத்துக்கு போயிடுச்சுன்றதெல்லாம் இல்ல. இனி வரும் காலத்தில் தான் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் பிரகாசமாக இருக்கா, இல்ல இதோடு கூட்டணி ஆட்சிக்கான கதவுகள் மூடப்படுமான்றதை பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இல்லை, இந்த தேவை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ கூட்டணியில் இருந்தாங்க, திமுக கூட்டணியில், சரி ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுன்னு வெளியிருந்து ஆதரவுனாங்க. இப்போ அமைச்சரவையில் பங்கு பெற போகிறாங்க, கூட்டணியில் இணைய போகிறாங்க. இனி வரும் காலங்களில் தாவேக்காவில் சமூக நீதி இருக்குது, பாஜக எதிர்ப்பு இருக்குது, கூட்டணி ஆட்சி இருக்குது, பல்வேறு இது இருக்கும் பொழுது இதையெல்லாம் முன்னெடுக்காத திமுகவோடு சேர்ந்து பயணிப்பதை விட தாவேக்காவில் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல, அதாவது நீங்க அந்த டோரை ஓபன் பண்ணலன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த டோர் எவ்வளவு நாளைக்கு ஓபன் ஆயிருக்குங்கிறத வச்சுதானே அந்த டோர் ஓபன் ஆகுதா ஆகலையா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிட்டாரு இல்லையா? இப்பதான் ஓபன் பண்ணிருக்காரு. இல்ல இப்பதான் ஓபன் பண்ணிருக்காரு. அந்த ஓபன் பண்றதுக்கான காரணிகள் இருக்குன்னு நான் சொல்றேன். அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருந்தா ஓபன் பண்ணிருப்பாரா? அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? அவர் ஏற்கனவே அவருடைய முதல் மாநாட்டுல அறிவிச்சாரு, நம்ம கூட சிலர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் இல்லையான்னாரு. இப்ப அதிகாரத்துல பங்கு கொடுக்குறேன்னு வர்றவரு ஏன் எலெக்ஷன்ல பங்கு கொடுக்கல? எலெக்ஷன்ல ஏன் முறையா ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணல? கூட்டணி ஃபார்ம் பண்றதுக்கான முயற்சியில ஏன் ஈடுபடல? அன்னைக்கு விஜய்க்கு தெரியுமா வெற்றி பெறுவோம்னு? நிச்சயமாக தெரியாது. விஜய் ஏதோ ஒரு போக்கில் போய் கொண்டிருந்தார். இவ்வளவு பெரிய அலை வீசும்னு விஜய் எதிர்பார்த்தாரா? கண்டிப்பா எதிர்பார்க்கலங்கிறது தான் உண்மை. அப்ப அன்னைக்கு ஏன் நீங்க அந்த பங்கு கொடுக்கணும்ன்ற மனநிலைக்கு வரல? அன்னைக்கு ஏன் யாரையும் அரவணைச்சு பேசணும்ன்ற அந்த சூழலுக்கு வரல? அன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருந்துச்சு. மதிமுக எல்லாம் துண்டை விரிச்சு காத்திருந்தாங்க, எப்படா போலாம் அப்படின்னு. இந்த பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி விஜய் பற்றி வானலாவ புகழ்ந்து பேசுகிறார் வைகோ. வைகோ பேசிய பேச்செல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே இவர் எதற்கு திமுக கூட்டணியில இருக்கிறாருன்னு யோசிக்க தோன்றுகிற அளவுக்கு பேசுறாரு. விஜய் ஒரு பண்பாளர், விஜயை போல ஒரு பண்பாடு மிக்க நடிகரை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. அவர் என் வீட்டுக்கு வந்தார், என் கையை அவரு தான் பிடிச்சுக்கிட்டாரு, அவர் கைய நான் பிடிக்கல. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தாங்க. அதாவது தன்னுடைய ஆசை காதலியை வியந்தோதி கவிதை எழுதுவான்ல,
அந்த காதலனை போல விஜயை வர்ணித்து வர்ணித்து ஊடகங்களில் பேசுறாரு வைகோ. குதிரை பேரம் நடந்திருக்கு. குதிரை பேரம் நடக்கலன்னா டிடிவி தினகரன் இருந்த எஸ் காமராஜ் ஏன் திடீர்னு தாவேகா தரப்புக்கும் மாறினாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு என்ன பதில்னு தேடணும். ஆனா குதிரை பேரமே நடக்கலன்னு வைகோ சாட்சி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? வைகோ என்ன தாவேகாவினுடைய தரப்பா? தாவேகாவுக்கு ஸ்போக்ஸ் பர்சனாவே மாறிட்டாரு வைகோ. இது வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு கோப்பாட்சியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வைகோ இப்ப திடீர்னு தாவேகா தரப்புக்கு வேலை பார்க்கிறாரு. அப்போ இப்போ ஒரு சூழல் வந்திருக்குன்றதுக்காக அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணுது. அண்ணா காலத்தில் இருந்த ஒரு இளைஞர் படை புரட்சி போல இப்ப விஜய் காலத்துல ஒரு இளைஞர் புரட்சி வந்திருக்குங்கிறாரு. சரி, உங்க காலத்துல இருந்த இளைஞர் புரட்சியை வச்சு நீங்க ஏன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியல? அதை என்னைக்காவது சுய பரிசோதனை செஞ்சிருக்கீங்களா? இப்போ ஒரு இளைஞர் புரட்சி ஏற்பட்டிருக்கு. அவர் தனக்கு ஏற்பட்டதற்கு பிறகு இப்ப ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அவர்கிட்ட வந்த கூட்டமும் இவர்கிட்ட வந்த கூட்டமும் ஒண்ணு இல்லை. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இந்திய எதிர்ப்பு போரோடு ஒப்பிடுறாரு. அண்ணாவுக்கு வந்த கூட்டத்தை போல வருதுங்கிறாரு. யாரோடு ஒப்பிடுறீங்க? எந்த கூட்டத்தோடு எந்த கும்பலை ஒப்பிடுவது? இது கும்பல், இது கூட்டம் அல்ல. அது கொள்கைக்காக மொழிக்காக தங்களுடைய இன்னுயிரை நீத்த உன்னத தமிழ் கூட்டம் அது. அந்த கூட்டத்தோடு இதை ஒப்பிடுறீங்க. இதை விட ஒரு கேவலமான ஒப்பீடு இருக்க முடியுமா? வைகோவை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு பதவி ஆசைகள், பதவி வெறி உங்களை துரத்தி அடிக்கலாம். உங்க மகனை நிரந்தர நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்பதற்காக நீங்க ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. ஆனா அதுக்காக இவ்வளவு மோசமான ஒப்பீட்டையா செய்யணும்னு நான் கேட்கிறேன். அதை குறித்து நான் ரொம்ப விமர்சிக்க விரும்பல. அவருடைய பேச்சு என்பது அருவருக்கத்தக்கதாக இருந்துச்சு. இது ஒரு பக்கம் வச்சிருங்க. மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிற போது இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு கூட்டணி கட்சிகள் முயல்கிறது. தவறு இல்லைன்ற நான், தவறு இல்லை. ஆனா அது அறப்பிரல்வான்னு கேட்டா ஆமா, அது அறப்பிரல் தான். அண்ணன் திருமாவுக்கு ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? உறுதியா முடிவு எடுத்துட்டு போயிட வேண்டியதானே? வைகோவுக்கு ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? உறுதியா முடிவெடுக்க வேண்டியதானே? நாங்க திமுக கூட்டணியில தான் தொடர்றோம். ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. நாங்க திமுக கூட்டணியில தான் தொடர்றோம். ஆனா விஜய் பின்னாடி ஒரு பெரிய எழுச்சி இருக்கு. விஜய் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார்னு நான் நம்பினேன். மாற்றத்தை உருவாக்குவார்னு நம்பிட்டு ஏன் திமுக கூட்டணியில உட்கார்ந்துருந்தீங்க? இது என்ன மாதிரியான வேலை? இது கண்காணி வேலை இல்லையா? இது கழுத்தறுப்பு வேலை இல்லையா? உங்களுக்கு கொடுத்த 4 சீட்டை வேற ஒரு கூட்டணி கட்சிக்கு கொடுத்து அந்த கூட்டணி கட்சி இன்னும் பலமாக வேலை செஞ்சிருப்பாங்களே. இதுல உண்மையிலேயே நான் பொதுவுடைமை இயக்க தோழர்களை பாராட்டுகிறேன். பொதுவுடைமை இயக்க தோழர்களினுடைய முடிவு தீர்க்கமானது. இப்ப கூட நான் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய முடிவின்படி முடிவெடுக்கிறேன்னு அண்ணன் திருமா சொல்றாரே தவிர பொதுவுடைமை இயக்கம் நாங்க திருமாவோடு சேர்ந்து முடிவெடுக்கிறோம்னு எங்கேயும் சொல்லல. இவருதான் சொல்றாரு பொதுவுடைமை இயக்கத்தினுடைய முடிவை ஒட்டி எங்களுடைய முடிவு இருக்கும்னு. தேவைப்படுகிற போது பொதுவுடைமை இயக்கத்தினுடைய முடிவை ஒட்டி முடிவெடுக்கிறார் அண்ணன் திருமா. இப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னா பொதுவுடைமை இயக்கத்தினுடைய முடிவை ஒட்டி தானே அவர் முடிவெடுக்கணும். அதான அவர் ஏற்கனவே செய்திருக்கிற அறிவிப்பு. பேபி கிட்ட அந்த உத்தரவாதத்தை தானே அவர் கொடுத்தேன்னு சொன்னாரு. இப்ப ஏன் எங்க கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூடி முடிவெடுக்குங்கிறாரு? இப்ப பொதுவுடைமை இயக்கத்தினுடைய முடிவை இவர் பின்பற்ற மாட்டாரா? அப்ப எந்த வகையில நியாயம்ன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா அரசியலை பொறுத்தவரை வாய்ப்புகள் வந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் நினைப்பார்கள். காலம் சில வாய்ப்புகளை தாம்பூலத்தில் வைத்து தரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதில் தவறு இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஆனா ஏன் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாம தடுமாறுறீங்க? அங்க விஜய் போனா தக்க வச்சிட முடியுமா? விஜய்கிட்ட போனா டிராவல் பண்ணிட முடியுமா? அந்த தடுமாற்றம் இருக்கு. அந்த தடுமாற்றம் வேண்டான்ற நான். முடிவெடுக்கிறதா இருந்தா ஒண்ணு விஜய்கிட்ட போயிருங்க, இல்ல திமுகவோடு இருப்பது போலவே வைகோ மாதிரி நடித்து கொண்டு கழுத்து இருக்கிற வேலையை செய்யக்கூடாதுன்ற நான். இப்போ இறுதியாக இப்போ சமூக நீதியில் ஒரு பெரும் பாய்ச்சல் 7 பட்டியல் அமைச்சர்னு சொல்லி பேசினா கூட இன்னொரு புறம் 2 பார்ப்பனர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2 பேருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாரு. வந்தே மாதரம் பாடல் இன்றும் முதல் இடத்துல தான் இருக்கு. இது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் வருது. குறிப்பா ராஜாஜி பாதையில ஜோசப் விஜய், இது போன்ற விமர்சனங்கள் வர்றது இல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ராஜாஜி பாதையில் ஜோசப் விஜய் என்பதுதான் சரியான பொருத்தமாக இருக்கும். நீங்க பெரியார் வழியில் ஜோசப் விஜய், அஞ்சலை அம்மாள் வழியில் ஜோசப் விஜய் இதெல்லாம் சொன்னா அது பொருத்தமாக இருக்காது. ஏன்னா மதச்சிறுபான்மையினராக கருதப்படுகிற இஸ்லாமியர்களுக்கு திமுக கூட்டணியில இந்த முறை 12 இடங்களில் வாய்ப்பு. பிசிக ஒரு வாய்ப்பு பண்ருட்டியில. அதே போல காங்கிரஸ் கட்சி 2 வேளச்சேரி மயிலாடுதுறை. திமுக கூட்டணியில கட்சிகளுக்கு உதயசூரியன் சின்னத்துல மணப்பாறை, அதே போல நாகப்பட்டினம், இந்த பக்கம் சிதம்பரம், அந்த பக்கம் நன்னீலம், முஸ்லீம் லீக். இது இல்லாம திமுகவில் போட்டியிட்டவர்கள் ஏறக்குறைய 14 பேருக்கு வாய்ப்பு. அதிமுக கூட்டணியில முஸ்லீம் ஒருவருக்குத்தான் வாய்ப்பு.
பாளையங்கோட்டை மட்டும்தான் வாய்ப்பு, வேற எங்கேயும் வாய்ப்புகள் கொடுக்கப்படல. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, பிரதிநிதித்துவத்தை யார் முக்கியத்துவம் கருதி இந்த தேர்தல் களத்துல கொடுத்தாங்க? திமுக கொடுத்துச்சு. விஜய் கொடுத்தாருல, சீட்டு சொன்னாங்கல்ல, ராணிப்பேட்டையில கொடுத்தாரு, அறந்தாங்கியில கொடுத்தாரு, புதுக்கோட்டையில கொடுத்தாரு, இந்த ஊர்ல கொடுத்தாரு, அந்த ஊர்ல கொடுத்தாரு, கடையநல்லூர்ல கொடுத்தாரு, எல்லாம் சொன்னாங்கல்ல. ஏன் மந்திரி பதவியை ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்குறாரு? வேற யாருக்குமே கொடுக்கலையே ஏன்? அப்ப அவர் என்ன கணக்கு பண்றாருன்னா, விசிகாவிலிருந்து ஒருவர் வந்தால் அது தாழ்த்தப்பட்டவருடைய கணக்குல வராது, அது விசிகா கணக்குல வந்துடும். ஆனா முஸ்லீம் லீக்ல இருந்து ஒருவர் வந்தா அது முஸ்லீம் லீக் கணக்குல வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல. அவர் என்ன நினைக்கிறாரு? அது முஸ்லீம் கணக்குல வரும்ன்றாரு. அப்ப மந்திரி பதவியை முஸ்லீம் லீக்கு கொடுப்பதன் மூலமாக ஒரு முஸ்லீம் கிடைப்பாருன்னு சொல்லி 2 முஸ்லீம் ஆக்குறதுக்கு ட்ரை பண்றாரு. இதுக்கு பேர் சமூக நீதியா? எத்தனை பேர் பார்ப்பனர்கள், எத்தனை பார்ப்பனர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க? 2 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுத்தீங்க. 100% சான்ஸ் கொடுத்துட்டு 100% சான்ஸ நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மந்திரி சபையிலையும் கொடுத்துட்டீங்க. 2 பேர் தான் சார் வெற்றி பெற்றாங்க, 2 பேருக்கும் மந்திரி சார். அப்ப இது யாருக்கான அரசு சார்? இதுக்கு பின்னால் யார் சார் இருக்கா? உங்க ஜோசியர் அரசினுடைய தலைமை ஆலோசகராக வர்றாரு. விமர்சனம் வந்தோன்னா அது ரத்து செய்யப்படுது. உங்க கட்சியில போட்டியிட்ட 2 பிராமணர்களுக்கு 2 பேருக்குமே வாய்ப்பு, 2 பேருமே வெற்றி பெறுறாங்க, 2 பேருக்குமே மந்திரி சபையில வாய்ப்பு கிடைக்குது. அப்ப இது எதை நோக்கிய பயணம்? விஜய் இப்போது செய்பவை எல்லாம் கணக்கில் வரவு வைக்கப்படுது. ஏன்னா இப்ப விஜயை எதிர்த்து பேசுறது இருக்குல்ல, அதை மக்கள் ரசிக்கல கீழ்நிலையில. நான் அதை உள்வாங்குறேன். ஏன்னா இப்பவும் விஜய்க்கு ஏன் இவங்க ஸ்பேஸ் கொடுக்கலன்றாங்க. நாம சொல்றோம் விஜய்க்கு ஸ்பேஸ் கொடுத்தாலும் விஜய் ஷைன் பண்ண மாட்டாருன்றோம். மக்கள் விரும்பல அதை. மக்கள் என்ன சொல்றாங்க? போதுமான இதை கொடுங்க, வாய்ப்பை கொடுங்க, அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி என்ன செய்யறாருன்னு பார்ப்போம்ன்றாங்க. பார்ப்போம் பொறுத்திருந்து. ஆனா விஜயினுடைய பயணம் சரியான பயணமாக இல்லை என்பதை மட்டும் நாம் அறிவுறுத்தி கொண்டே இருப்போம். நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.